ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகி. இது நம்ம ஆல்ரெடி 4 காமிச்சோம் இல்லைங்களா, சொன்னோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கோம், 2 டிஷ்ஷு. இப்போது இந்த ரெண்டு இது பண்ண போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மசாலா பென்னி. ஸோ மசாலா பென்னின்ட்டு ஒரு பாஸ்தா. இன்னொன்று வந்து சீஸி டொமேட்டோ ட்விஸ்ட். ஸோ இது ரெண்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இது பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அந்த இன்னும் 2 பாஸ்தா போட்டிருக்கோம். நம்ம அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு இது பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ ப்ளேலிஸ்ட் மறக்காமல் பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டு நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏதாவது ப்ளேலிஸ்ட் வந்து மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோ நம்ம போடலாம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டெம்பிள்ஸு, டூர்ஸு, ட்ராவல்ஸு, ரிசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல், வெஜ் ஹோம் குக்கிங், நான்வெஜ் ஹோம் குக்கிங். ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பார்க்கலாம், சாய்ஸ் இருக்குது. ஸோ மேலும் உங்களுக்கு எதாவது பிடிச்ச அந்த ப்ளேலிஸ்ட்டில் பிடிச்ச வீடியோஸ் எது வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் போடுங்க, நம்ம அதுவும் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குக்கிங் போகலாம், வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பாஸ்தாவை கட் பண்ணுறோம். கட் பண்ணி நம்ம இந்த தவாவில் போட போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கேற்றான அளவு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மேகி இந்த மசாலா இது போட்டிருக்காங்க. இது பாருங்கள், பார்த்தீங்கன்னா சீஸி டொமேட்டோ டேஸ்ட் மேக்கர் சீசனிங். ஸோ இதில் போட்டாச்சு. ஜஸ்ட் இது அதே நீங்கள் மேகி செஞ்சுருப்பீங்க அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பாஸ்தாவை தண்ணியில் போட்டுடணும், அந்த மசாலாவையும் கட் பண்ணி இதில் போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிளானது. ஸோ சப்போஸ் பேச்சுலர்ஸ் இமீடியட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அது டக்குன்னு இது குயிக்காக பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு மசாலாவை மசாலா பயங்கரமாக ஸ்மெல் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ டொமேட்டோ சீஸி இல்லையா, ஸோ நல்லா இருக்குது. அது நல்லா வந்து கலக்கி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மசாலா கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு ஃப்ளேமு. இது ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் குயிக்காக வந்து ஆகிடும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வைங்க. இதில் ஸோ இன்னொன்று வந்து இன்னொரு இதில் பேனில் போடணுமோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மசாலா இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க, பாஸ்தா மசாலா. வாவ், செம்ம சூடாக சூப்பராக வந்துடுது. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். இது பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நியூ பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ சீஸி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சீஸி ஆல்ரெடி டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு நல்லா. ஸோ சீஸின்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் மசாலாவும் நல்லா இருக்கும் போல இருக்குது. அதாவது டொமேட்டோ சீஸி ட்விஸ்டி. சரிங்களா, நல்லா ஹாட்டாக இருக்குது, நல்லா ஸ்மெல்லும் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ 1 2 3. ஸோ கண்டிப்பாக இது நம்ம மேகி வாங்குவோம் இல்லையா, ஸோ மேகிக்கு ஆல்டர்னேட் ஏதாவது நம்ம யோசிச்சோன்னா ஸோ கண்டிப்பாக பாஸ்தாக்கு பண்ணலாம். ஸோ மேகிக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ், நல்லா சூடாக இருக்குது, நல்லாயிருக்கும். டொமேட்டோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு அந்த பாஸ்தா வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது. குட். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ டின்னர் வந்து நம்ம லைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா பென்னி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து ட்விஸ்டடாக இருக்குது பாஸ்தா உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதாவது மேக்ரோனி பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா, மேக்ரோனி அதே மாதிரி இருந்தது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளேவர், இது கலர் டோன் வேறு மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பட்டாணி இருக்குது, பச்சை பட்டாணி சொல்லுவாங்க, பச்சை பட்டாணி நல்லா சூடாக இருக்குது. ஸோ இது மசாலா பென்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் டேஸ்ட்டு அப்படியே இதுக்கும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. அது நல்லா உங்களுக்கு அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. இந்த பீனட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அது பீனட்ஸ் வச்சு எடுக்கலாம். 1 2 3 கோ. சூப்பர். கண்டிப்பாக வறுத்து தான் அது, அதாவது குயிக்காக நம்மளுக்கு தேவை. மேகி காட்டுறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ குட், ஸோ ஈஸி டு ப்ரிப்பேர். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். ஸோ 4 ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம் மட்டும், இது 2 ஃப்ளேவர். ஆல்ரெடி மேக்ரோனி அப்புறம் இன்னொன்று மஷ்ரூம் 2 பண்ணியிருந்தோம். அது ஒன்றை பாருங்கள், மேலே கார்டில் போடுறேன், அதுவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறேன். ஸோ until you get another video from Balajee, this is Balajee signing off from you. Bye.